உண்மையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அழைத்த அழைப்பின்படியே உண்மையுள்ளவராயிருந்து நடத்தி செல்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 16 அதன் 21வது வசனம். இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்ல காரணம், அவன் அந்த நாட்களிலே தேவனுடைய இரட்சிப்பை தேவனுடைய இரக்கத்தினாலே பெற்றுக்கொண்டிருந்த ஒரு மனிதனாயிருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் ஊழியம் செய்கிறான், புறஜாதிகளிடத்திலும் ஊழியம் செய்கிறான். அந்த புறஜாதிகளிடத்திலே செய்யும் பொழுது, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ஜீவனுள்ளவர் இருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்லாமல் பொய்யானவைகளை பரப்பி தங்கள் கைகளினால் தேவர்களை உண்டு பண்ணி எங்களுக்கு இதுதான் தெய்வம் என்று காட்டிவிட்டார்கள். இப்படி ஒரு சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்ட மறந்து விட்டார்கள், சொல்ல மறுத்து விட்டார்கள் என்று அதை புலம்பும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த விக்கிரகங்களை சேவித்து கைகளினால் செய்யப்பட்டவைகள் தான் தெய்வம் என்று அவை தொழுது கொண்டிருக்கிற யாவருக்கும் என்னுடைய கரத்தையும் பலத்தையும் விளங்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தை சேவிக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். காரணம் என்ன? மெய்யான ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே சேவிப்பதற்காக கர்த்தர் தந்திருக்கிற அந்த வாழ்வு சிறப்பான வாழ்வு. ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிற அறிகிற ஜனங்கள் இன்னும் தங்கள் வாழ்விலே கரங்களால் செய்யப்பட்டிருக்கிற தங்களுடைய சிந்தனைகளினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதான தெய்வங்கள் என்று சொல்லுகிறவைகளை சேவித்தும் பணிந்தும் வணங்கியும் நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் செய்திதான் இந்த செய்தியாக இருக்கிறது. கிடைக்கப்படுகிற நாட்களிலே மெய்யான தெய்வத்தை அறிந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவ நாமத்தை ஆராதிக்க விரும்பாதபடி இன்னும் தங்களுடைய உலக காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையின் தன்னுடைய நிலைகள் நிற்பதற்காக உலக மனிதனுடைய பிரியத்திற்காக தெய்வமல்லாதவைகளை தெய்வம் என்று தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கரத்தையும் என்னுடைய பலத்தை நான் விளங்க பண்ணுகிற காலம் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை சேவிக்கிற ஜனத்திற்கு சமாதானமும், கர்த்தரை அறிந்தும் கர்த்தரை சேவிக்காமல் விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களுக்கு கலக்கமும் வேதனையும் உண்டாக்கப்படுகிற நாட்களுமாய் இனி வரும் காலங்கள் இருக்க போகிறது. காரணம், கர்த்தர் தம்முடைய பலத்தையும் கரத்தையும் அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே பயங்கரமாய் வெளிப்பட பண்ணுகிற காலமாய் இருக்கிறது. ஆனபடினால் இவ்விதமான கர்த்தரை யெகோவா தேவனை அறிந்து ஆராதிக்கிற சீரை பெற்ற நாம் அந்த சீரை காத்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து தேவ வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனை நல்லவர் நீர் ஆண்டவர். இந்த உலகத்திலே யெகோவா என்கிற ஜீவனுள்ள தேவனை சேவிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே இரட்சிப்பை பெற்று கர்த்தருக்குரியவர்களாய் வாழவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் மனித கைகளினால் செய்யப்பட்டவைகள் தெய்வம் என்று பணிந்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கரத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்துகிற காலம் அல்லவா தகப்பனே. அவைகளுக்கு நாங்கள் தப்பி பிழைக்கிற ஒரு வாக்கியத்தை தந்தீர். இதை வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டு நித்தியத்தை சுதந்தரிக்க கிருபை தாரும்.
அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.